Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைல்ல டிஃபன் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். டிஃபன் சாம்பாருக்கு ஃப்ரெஷ்ஷா வறுத்து அரைச்சு நம்ம பொடி ரெடி பண்ண போறோம். நல்ல டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பருப்பு வேக வைக்கிறதுக்கு குக்கர்ல 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இது கூட 100 கிராம் துவரம் பருப்பை வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு அதையும் வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். துவரம் பருப்பும் பாசி பருப்பும் மிக்ஸ் பண்ணி சாம்பார் செய்யும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிச்சதுக்கப்புறமா மூடி போட்டு வெயிட் போட்டுட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிற போகிறோம். பருப்பு நல்லா குழைவாக இருக்கணும், அப்போ தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெயிட் போட்டுடலாம், 2 விசில் வரட்டும். அடுத்து நம்ம பொடி ரெடி பண்ணுறதுக்கு கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ கடலைப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்து செய்யும்போது சாம்பார் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இது கூட காஞ்ச வத்தல் ஒரு 4 பீஸ் எடுத்திருக்கேன். இது காரம் கம்மியான வத்தல், அதனால் 4 எடுத்திருக்கேன். காரம் அதிகமான வத்தல்னா ஒரு 2 மட்டும் எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறமா இது கூட சின்ன பீஸாக கட் பண்ண தேங்காய் ஒரு 10 பீஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். தேங்காய் சேர்த்து செய்யும்போது சாம்பார் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்தாச்சு. வறுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பருப்பு நம்மளுக்கு சூப்பராக வெந்திருக்கும். இப்போ பார்த்தாலே தெரியுது நல்லா குழைவாக வெந்திருக்கு. இதை நல்லா கரண்டில் ஒரு தடவை மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மசிச்சதுக்கப்புறமா நம்ம சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். பார்த்தாலே தெரியுது எந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிருக்குன்னு. அப்போ தான் நம்மளுக்கு சாம்பார் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்து இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். கொஞ்சம் க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட வாஷ் பண்ண கருவேப்பிலை ஒரு கொத்து அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பட்டை வத்தல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் குண்டு வத்தல் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 2 பச்சை மிளகா கீறிட்டு முழுசாகவே சேர்த்துக்கலாம். ஒரு 3 பல் பூண்டு அதே நீல ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வச்சு தான் இன்றைக்கி நம்ம சாம்பார் செய்கிறோம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது சாம்பார் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு 25 சின்ன வெங்காயம் முழுசாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கலாம். இப்போ கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறமா இது கூட 2 பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சாம்பாரில் குலையாமல் அப்படியே முழுசாகவே இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதையும் கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறமா ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு புளி தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக தேவைப்படாது, கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த புளி தண்ணி நல்லா கொதித்து வற்றி வரணும். அந்தளவுக்கு அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதித்து தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு துவரம் பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து அரைச்ச பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. எல்லா பொடியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பொடி சேர்க்கும்போது இன்னும் நல்லா சாம்பார் திக்காக வரும். இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக பொடி ரெடி பண்ணி சேர்த்துருக்கனால சாம்பார் நல்லா வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது இட்லி வெண்பொங்கல் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்தில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சாம்பார் வந்து கெட்டியாக இருக்குன்னா இதே பதத்துக்கு வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட டேஸ்டான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது கூட மேலாப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை இறக்கிடலாம். இன்றைக்கி நான் இட்லியோட வச்சு தான் சாப்பிட போகிறேன். நீங்கள் வெண்பொங்கல், இட்லி, ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இட்லியில் ஊற வச்சு சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.